எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வேத மந்திரம். ரிக்வேதம் 7வது மண்டலம் 104வது சூக்தம் 14வது மந்திரம். ஓம் யதீவா அகம் அன்ருததேவ ஆசமோகம் வா தேவாம் அப்யூஹே அக்னே கிமஸ்மபயம் ஜாதவேதோ ஹ்ருணீஷே துரோகவாச்சஸ்தே நிர்ரிதம் சச்சந்தாம். இறைவன் ஜீவாத்மாவிற்காக ஞானத்தை அளிக்கிறார் வேதத்தில். அந்த ஞானத்தில் எப்படி இறைவனை பிரார்த்தனை செய்யணும், எப்படி இறைவனை உபாசனை செய்யணும், எப்படி இறைவனை ஸ்துதி செய்யணும், எந்த மாதிரி உபாசனை செய்யணும், யோகாபியாசம்னா என்ன, இறைவன்னா என்ன, உலகத்தை எப்படி படைத்தேன், இந்த எதற்காக படைக்கப்பட்டது, உனக்கு மனித பிறவி நீ எதற்காக எடுத்துள்ளாய், கர்மம் நீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உன்னுடைய கர்மம் என்ன, நீ என்னென்ன கர்த்தவிய கர்மம் செய்யணும், உனக்கு கிரகஸ்தியாக இருந்தால் நீ என்ன செய்யணும், பொண்டாட்டியாக இருந்தால் என்ன செய்யணும், புருஷனாக இருந்தால் என்ன செய்யணும், பிஸ்னஸ் பண்ணுறது இருந்தால் என்ன செய்யணும், கண்ட்ரியை நடத்துறதுனா என்ன செய்யணும், எப்படி ஆர்மி அமைக்கணும், எப்படி விவசாயம் பண்ணணும், A to Z ஞானத்தை இறைவன் வேதத்தில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இறைவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை பற்றி, தன்னுடைய பலத்தை பற்றி, தன்னுடைய குணங்களை பற்றி இறைவன் சொல்கிறார் வேதத்தில். ஸோ இந்த மந்திரத்தில் ஒரு அருமையான பிரார்த்தனை இருக்குது. இறைவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பிரார்த்தனை செய், ஏன்னா என்னை தவிர வேறு எந்த ஒரு இறைவனையும் நீ பூஜிக்க கூடாது, ஏன்னா நான் இந்த உலகத்தை படைத்தவன். இறைவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரார்த்தனை செய். எதிவா அகம் அன்ருத தேவ ஆச. அன்ருத்தம்னா பொய், ரிதம்னா உண்மை, அன்ருத்தம்னா பொய், ரிதம்னா சத்தியம், அன்ருத்தம்னா பொய். எதிவா அகம், சப்போஸ் ஏ பரமாத்மா, சப்போஸ் நான் அன்ருத தேவ, உன்னை விட்டு நீ அல்லாத பொய்யான இறைவனை எதிவா நான் உபாசித்தால், ஆசை நான் உபாசனை செய்கிறேன், நீ வேதத்தில் இருக்க, வேதத்தில் இருக்கும் அந்த இறைவனை விட்டு விட்டு வேதத்திற்கு எதிராக நானே ஒரு இறைவனை உருவாக்கி நான் சப்போஸ் அதுக்கு பூஜை செஞ்சேன்னா, ஹே அக்னி பரமேஸ்வரா, மோகம் தேவான் அப்யூஹே. ஏன் பூஜை செய்கிறேன்? மோகம், பொய், பொய்னால் எனக்கு உண்மை என்னன்னு தெரியல, வேதம் என்னன்னு தெரியல, எனக்கு வேதத்தை யாரும் சொல்லித்தரல, நீ இந்த உலகத்தை எதற்காக படைத்தாய் அப்படிங்கிற விஷயத்த நான் பிறந்ததுலேருந்து யாருமே எனக்கு சொல்லித்தரல. ஸோ நான் பொய்யான விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இறைவன் சொல்கிறாரு, பொய்யான விஷயத்தை ஃபாலோ பண்ணாத, உண்மையை தேடு. 6 வயசில் உபநயனம் பண்ணிக்கோ. உபநயனத்தில் ஆச்சாரியர்கிட்ட போய் கேளு, இறைவன் யாருன்னு கேளு. ஆண் பெண் 2 பேருக்கும் இது பொதுவான ஞானம். பெண்கள் உபநயனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது பைத்தியகாரத்தனம். பெண்களும் ஆண்களும் எல்லாரும் உபநயனம் செய்ய வேண்டும், எல்லாரும் பூணல் போட வேண்டும், எல்லோரும் வேதத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தின் ஞானம் ஜீவாத்மாவிற்காக, உடலுக்காக அல்ல. உடல் தான் ஆண் பெண், ஜீவாத்மா ஆண் பெண் கிடையாது. ஸோ மோகம் தேவான் அப்யூஹே, பொய்யான இறைவனை நான் பூஜிக்கிறேன். அப்படி நான் பூஜை செய்தால் அப்யூஹே, நான் மகா பாவி. இறைவன் சொல்கிறார், இப்படி பிரார்த்தனை செய். வேத மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, நான் மகா பாவின்னு சொல்லு. பாவிக்கு இறைவன் தண்டனை அளிப்பார், பாவியை மன்னிக்க மாட்டார். புண்ணியவானை இறைவன் எப்பொழுதுமே சிறப்பாக வச்சிருப்பார், பாவியை இறைவன் மன்னிக்க மாட்டார். அப்யூஹே. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, துரோகவாச்சக. துரோகவாச்சகனா மித்யாவாதி. மித்யானா துரோகவாச்சகனா இறைவனுக்கு எதிராக துரோகம் செய்பவன், இறைவனுக்கு எதிராக பூஜை செய்பவன் இறைவனுக்கு துரோகி. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இறைவனுக்கு எதிராக உபதேசிப்பவன், வேதத்திற்கு எதிராக உதாரணத்துக்கு ராமராமன் ஜபம் பண்ணு, ஸ்ரீராமர் ஜபம்னு எழுது, அல்லா அல்லான்னு உபாசனை பண்ணு, விட்டல விட்டலன்னு உபாசனை பண்ணுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் இறைவனுக்கு துரோகி, வேதத்திற்கு துரோகி. துரோக வாச்சகனா அந்த துரோகத்தை செய்யும் நபர் சொல்லும் வச்சனம் பொய்யான வச்சனம். அப்படி சொன்னால் இறைவன் சொல்கிறாரு, தே நிர்ரிதம் சச்சந்தாம். ஹே இறைவா, இப்படிப்பட்ட பொய்யை கூறுபவன் அந்த நபர், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். இன்றைக்கி இன்டர்நெட்டில் நான் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண்மணி உபதேசம் செய்கிறாங்க தமிழில்.
என்னமா பேசுகிறாங்க, ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க, ஆனால் டோட்டலாக 100% ஃபால்ஸ். அவங்க வந்து தெய்வத்தின் குரல்லேருந்து எப்படி இறைவனை உபாசிக்கணும், எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் பேசியிருந்தாங்க. கோயில் பற்றி எல்லாமே 100% ஃபால்ஸ். துரோக வாச்சக, அந்த அந்த மாதிரி பேசுறது துரோக வச்சனம், இறைவனுக்கு எதிரான வச்சனம். ஸோ இறைவன் சொல்கிறாரு, அப்படி பண்ணேன்னா தே நிர்ரித்தம் சச்சந்தாம், கடுமையாக தண்டிக்கப்படுவாய். எனக்கு எதிராக நீ வந்து உபாசனை மட்டும் செய்யலை, எனக்கு எதிராக நீ பிரச்சாரம் செய்கிற. நான் யாரு? இந்த உலகத்தை படைத்தவன். என்னுடைய உலகத்தில் நீ உயிர் வாழற. நான் படைத்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தில் நீ உயிர் வாழற. ஆனால் என்னை விட்டுட்டு வேற யாருக்கோ பிரச்சாரம் செய்கிற, நீ துரோகி. உன்னை நான் கடுமையாக தண்டிப்பேன். இறைவன் வந்து இந்த ஞானத்தை வந்து வேதத்தில் சொல்கிறாரு ஜீவாத்மாவிற்காக. அதுலேயும் அது அதில் இன்னொரு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க இறைவன் மந்திரத்தில், கிமஸ்மபயம் ஜாத்த வேதக ஹிருணீஷே. இப்படி நான் இறைவனை விட்டு விட்டு இறைவனுக்கு எதிராக பூஜை செய்தால் கிமஸ்மபயம், எப்படி அந்த இறைவன் வந்து ஜாத்தவேதகனா இறைவன், எப்படி அந்த இறைவன் ஹிருணீஷே நமக்கு எதிராக செயல்படாமல் இருப்பார். நமக்கு எதிராகனா நம்ம பொய்யான உபாசனை செய்தால் நமக்கு தண்டனை கொடுப்பார். அதான் அவருடைய எதிரான நடவடிக்கை. நம்ம உண்மையான உபாசனை செய்தால் நம்மை ரட்சித்து காப்பார், நமக்கு மோட்ச சுகம் அளிப்பார். ஆனால் இறைவனுக்கு எதிராக எந்த இறைவன் வேத ஞானத்தை வழங்கினாரோ, எந்த இறைவனை பற்றி இறைவனே வேதத்தில் கூறுகிறாரோ, அந்த இறைவனை விட்டு விட்டு நானே ஒரு இறைவனை, ஒரு வார்த்தை வருது பாருங்க, அப்யூஹேனா வந்து பாவி, மகா பாவியானா. அப்யூஹேனா என்ன அர்த்தம்னா கற்பனையில் நான் மிதக்கிறேன், கற்பனையில் நான் எனக்கு என்ன சூட்டாகிறதோ அந்த மாதிரி ஒரு இறைவனை உருவாக்கிட்டேன். என்ன சூட்டாகிறது எனக்கு? வீட்டு பக்கத்தில் கோவில், அந்த கோவிலில் இருக்கிற ஒரு சிலை, இதுதான் இறைவன். இது வந்து சண்டிகேஸ்வரர், இது வந்து பரமசிவன், இது வந்து ஸ்ரீகிருஷ்ணா, இது வந்து ராதாகிருஷ்ணா, இது வந்து விட்டல் மகரிஷி, இது வந்து சூரிய பகவான், இது வந்து ராகு கேது பகவான், இது வந்து சனீஸ்வர பகவான், இது வந்து நவகிரக கோவில். என்னுடைய கற்பனையில் நான் உருவாக்கி விட்டேன். புராணங்களுக்கு ஏற்ற மாதிரி, புராணங்கள் வேதத்திற்கு எதிரான விஷயங்கள். என்னுடைய கற்பனையில் நான் உருவாக்கிய அந்த கடவுளை நான் உபாசித்தால் கிமஸ்மபயம் ஹிருணீஷே, ஏன் அந்த இறைவன் உனக்கு எதிராக இருக்க மாட்டான்? அந்த இறைவன் உனக்கு எதிராக தான் செயல்படுவான். ஏன்னா நீ பாவிங்கிற விஷயத்த முதல்ல ஒத்துக்கோ. நான் பாவி ஆயிட்டேன் இது வரைக்கும், இன்னைக்கு எனக்கு வேத ஞானம் தெரியறது. ஹே பரமேஸ்வரா, நான் இனிமேலிருந்து வேதத்தை தவிர வேற எந்த ஒரு இறைவனையும், வேதத்தில் இருக்கும் உன்னை தவிர வேற யாரையும் கற்பனையில் கூட நான் உபாசிக்க மாட்டேங்கிற சத்திய பிரமாணம் எடுக்கணும், சங்கல்பம் எடுக்கணும். ரிக்வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, நீ எப்பொழுது வந்து பொய்யை விட்டுட்டு உண்மை வழியில் வந்துட்டியோ அந்த செகண்ட்லேருந்து நான் உன்னுடைய ரக்ஷா கவசம். ஆனால் நம்ம வந்து திருந்துறதே கிடையாது. நேற்று 2 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், இந்த ஐ திங்க் இங்கிலீஷில் போட்டேன், காஞ்சி வர்ஷிப்பை பற்றி, காஞ்சி காமக்கோட்டி வந்து தெய்வத்தின் குரல் பற்றி போட்டேன். அதில் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, லேடிஸு, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து என்னால் விட முடியாது சாமி, விட்டுருங்களேன், என்னால் விட முடியாது இந்த வர்ஷிப்பை, நான் கோயிலுக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி நபர்களுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு, உனக்கு வந்து எவ்வளவு தைரியம்னா, இந்த அகில அண்ட சராசரத்தையும் சூரியன் சந்திர நட்சத்திர மண்டலம் இந்த பூமியை வந்து இயக்கும் அந்த பரமேஸ்வரனுக்கு எதிராக நம்ம துணிஞ்சிட்டோம் காரியம் செய்யறதுக்கு. அறியாமையில் செய்யறது வந்து ஒரு பாவம், அறிஞ்சு கூட இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வேதத்தில் இறைவனுக்கு எதிராக நம்ம உபாசனை செய்யறோம்னு தெரிஞ்சு கூட எனக்கு இதுதான் ஓகே, எனக்கு இது ஓகே சாமி அப்படின்னு எழுதுறாங்கன்னா எவ்வளவு துணிச்சல். ஏன்னா வந்து இறைவன் மேலே பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா, இறைவன் வந்து உடனே தண்டனை கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா என் தலையில் கொட்ட மாட்டார் இறைவன். அந்த தப்புக்கான தண்டனை வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு நான் செய்கிற தப்பை வந்து நான் உணர்றதில்லை. ஸோ இறைவனுடைய இறைவன் தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொள்வான்ங்கிறது வந்து 100% சத்தியமான வேத வாக்கியம். ஏன்னா தெய்வம் வந்து உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்காது, பொறுமையாக கொடுக்கும். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதனால இறைவன் சொல்கிறாரு, நிர்ரிதம் சச்சந்தாம். ஸோ 100% இறைவன் நம்மளை தண்டிக்காமல் விட மாட்டார். சச்சந்தாம்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு வந்து இந்த தண்டனையை நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டும்.
எந்த தண்டனை? நாம் இறைவனுக்கு எதிராக கற்பனை செய்து வேறு ஒரு இறைவனை உருவாக்கி அந்த இறைவனை நாம் உபாசனை செய்தோமானால் இறைவன் நம்மளை சும்மா விட மாட்டார். இதுதான் இந்த மந்திரத்தோட சீக்ரெட். இந்த மந்திரம் வந்து ரொம்ப கசப்பான மந்திரம், ஆனால் கசப்பான உண்மை. உண்மை எப்பொழுதுமே கசக்க தான் செய்யும். அது கசந்தாலும் அது நமக்கு வந்து மோட்சத்தை அளிக்கும் உண்மை அந்த கசப்பு. தயவு செஞ்சு சீரியஸாக ஆயிடலாம் லைஃப்பில். தயவு செஞ்சு ஃபால்ஸ் வர்ஷிப்பை விடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.